ஹாய் வெல்கம் டு டோஷி டாக்ஸ். என்னுடைய சோலோ பாட்காஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால ஐ தாட் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சோலோ பாட்காஸ்ட் பண்ணலாம்னு. சில நேரங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு வானத்தை தொடுற அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ் வந்து கொஞ்ச நேரம் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் வாழ்த்துறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, உனக்கு வந்து மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும், நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விஷ் பண்ணுறோம். பட் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன். எனக்கு அந்த புக்கில் ஒவ்வொரு சாப்டருமே ரொம்ப ஸ்பெஷலான சாப்டர்ஸ். பட் ஸ்டில் எனக்கு பிடிச்ச சில சாப்டர்ஸ் பற்றி நான் இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வாபி சாபி அப்படின்ற மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் புக் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்கம்ப்ளீட்னஸ், இம்பர்ஃபெக்ட்னஸ், சம்டைம்ஸ் ஏஜிங், ஸ்கார்ஸு, அதாவது நேச்சருங்க. மொத்தத்தில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு கருத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதான் அந்த வாபி சாபி. சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சந்தோஷத்தோட ஒரு மெல்லிய துக்கம் ஒன்று கூடவே ப்ரெசண்ட்டாக வரும். எப்படி சந்தோஷத்து கூட ஒரு மெல்லிய துக்கம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டு பண்ணக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒரு திருமணமாக இருக்கும். அந்த திருமணத்துக்காக நம்ம ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணணும், நம்ம ஃபேமிலியை வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், நம்ம வீட்டில் இருக்க ஒரு வாரிசு வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதும், இதுக்கப்புறம் நான் அவருடைய மனைவி, இதுக்கப்புறம் நான் அவருடைய கணவன் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு பெரிய கொண்டாட்டமாக நிகழக்கூடிய ஒன்றாகத்தான் நம்மளுடைய இந்தியன் மேரேஜஸ்னு மட்டும் இல்லை, உலக அளவில் எல்லா இடங்கள்லையுமே திருமணம்ங்கிறது ஒரு சந்தோஷம் தானே. ஆனால் அதே திருமணத்தில் கூடவே நம்ம அழக்கூடிய மோமெண்ட்டும் இருக்கு இல்லையா. அதாவது அந்த மணமகன், இவங்க என்னுடைய மனைவி, இனிமேல் என்னோட வாழ போகிறாங்க, இல்லை இந்த பார்ட்னர் என் கூட வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போகும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த துக்கம் தொண்டையை அடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வருத்தம் ஒன்று ஒட்டிக்குது. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோமெண்ட் ரொம்ப அழகானது தான், பட் இது சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிறது உண்மை. இந்த சேஞ்ச் ஆகிடுங்கிறது என்னென்னா, நாளைக்கு இது வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஒரு நிகழ்வாக மாறிடும். இன்றைக்கி என்னுடைய திருமணம், நாளைக்கு மற்றொரு நாள், அவ்வளவுதான். வேறு ஒரு வீட்டில் நான் செலவு பண்ண போகிறேன். ஸோ லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு 1,00,00,000 பணம் ஒருத்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதை சும்மா அப்படி வச்சுக்கோங்களேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது உண்டு, யாராவது திடீர்னு ஒரு நாள் வரமாட்டாங்களா, நீங்கள் வந்து ஒரு காலத்தில் பெரிய ஜமீன்தார், உங்கள் தாத்தா இங்கெல்லாம் சொத்துலாம் வச்சுருந்தாரு, அந்த சொத்தெல்லாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா, நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துராதா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நிஜமாவே யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து இத்தனை ஏக்கரா இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, நீங்கள் யார் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிஜமாவே மிகப்பெரிய சந்தோஷம் வரும் இல்லையா. ஆனால் நெக்ஸ்ட் மினிட் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், இதை எப்படி நான் சேவ் பண்ண போகிறேன், இதை நான் எப்படி பாதுகாக்க போகிறேன், எப்படி பிளான் பண்ண போகிறேன், எப்படி நான் அடுத்தது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன துக்கம் வந்து ஒட்டிக்கும். ஸோ சந்தோஷத்தோட சைட்லேயே ஒரு பேக்கேஜ் வரும், ஒரு சேட்னஸ்னு. ஸோ எது ஒரு விஷயம் மிக அழகாக நிகழ்ந்தாலும் அது கூடவே இருக்கக்கூடிய அந்த இம்பர்ஃபெக்ட்னஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாபி சாபி பாலிசி தான் இன்றைக்கி நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் கேட்க போகிறோம். எனக்கு வந்து இது எப்போவுமே பிடிக்கும். நிறைய முகங்கள் நம்ம பார்ப்போம், எல்லா இடங்களையும் நீங்கள் பாருங்கள், சந்தோஷமான நிகழ்வில் இருக்கிறவங்க எல்லாருமே இது நிலை இல்லைல்ல, இது மாறிடும் அப்படின்னு நமக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்ப்போம், இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைப்போம். இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எனக்குலாம் வந்து ஜப்பான் போகணுன்னு ரொம்ப ஆசை, அதனால ஜப்பான் புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். வாபி சாபியும் ஜப்பான் ஆத்தர் எழுதின ஒரு புத்தகம் தான். நான் உங்களுக்கு புக்கை காட்டிடுறேன், ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கலாம். நோபுவோ சுசுகி அவர் எழுதின ஒரு புத்தகம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா, அவங்க ஊரில் ஹெக்டார் கார்ஷியா அப்படிங்கிறவங்க அவங்களுக்காக முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. இந்த புக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது பேங்காக்கு நான் ஒரு வாட்டி போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு ஃபெரி டெக் இருந்தது, அதாவது இந்த போட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷிங் போட்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து நான் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்களை தாண்டி சில போட்ஸ் போய்கிட்டே இருந்தது. அதில் ஒரு போட்டில், பல போட்டில் நிறைய ஃபிஷர்மேன்ஸ் உள்ளே உட்காந்துருக்காங்க, அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்றாங்க. அவங்களுடைய அந்த காலத்து வெசல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆன்டிக் போல் இருக்கக்கூடிய அந்த வெசல்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய விதம், அப்புறம் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து அந்த போட்லேயே வச்சுருக்காங்க. அவங்களோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போட்டில் கடலை நோக்கி உட்காந்து, அதாவது கால் வந்து அந்த வாட்டரில் படுற மாதிரி ஒரு தூரம் வரைக்கும் விளையாண்டுக்கிட்டே காலில் வந்து அப்படி தட்டி 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 விளையாண்டுட்டே போகிறாங்க. அந்த தண்ணி துளிகள் தெளிக்க தெளிக்க அந்த குழந்தைகளோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் கார்டில் ஒரு பிக்சர் பார்க்கும்போது, ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்க்கும்போது, நிறைய நம்ம தெருக்களில் ரொம்ப நேச்சுரலாக ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்பாங்க இல்லையா. அதாவது செம்பட்ட தலையோட, எண்ணெய் வழிகிற முகத்தோட,
நல்ல பொக்க பல்லோட இப்போ சொல்லும்போது நமக்கு என்ன தோணுது? ஆனா, அந்த புகைப்படம் வழியாக பார்க்கும் பொழுது, இயற்கையாக அந்த குழந்தை தன்னுள் இருக்கக்கூடிய ஒரு இன்னசென்ஸ வெளிக்காட்டக்கூடிய ஒரு அழகா எவ்ளோ பிக்சர்ஸ் கண்ல நெறஞ்சிருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் கார்ட் மாதிரி ஒரு பிக்சர் தான் வந்து என்னோட கண்ல பட்டுச்சு. அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவ்ளோ சந்தோஷத்த குடுத்தது. ஆனா, இந்த மொமெண்ட்ல எனக்கு ஒரு சேட்னஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த சேட்னஸ்க்கு காரணம் என்னன்னா, அதாவது இந்த பிக்சர் வந்து நிரந்தரம் இல்லாத ஒன்று இல்லையா? இப்ப நான் பார்த்தது கடந்துருச்சு. இல்ல? மறுபடி இதே பேங்காக்ல இதே மாதிரி ஃபெரியில அதே முகத்தோட, அந்த மாதிரி குழந்தைங்களோட நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போறது இல்ல. இல்லையே மறுபடியும் பேங்காக் வந்தா ஏன் பாசிபிள் இல்ல? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அதுதான் அழகா ஒரு கோட் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. "நோ மேன் ஸ்டெப்ஸ் இன்டூ த சேம் ரிவர் ட்வைஸ் அகைன்" அப்படின்னு. பிகாஸ் இட் இஸ் நாட் த சேம் ரிவர் அகைன், இட்ஸ் நாட் த சேம் பெர்சன் அகைன். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு இடத்துக்கு நம்ம முதல் முறை போய் அணுகக்கூடிய ஒரு விஷயம் வந்து தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ரைட்? யூ கான்ட் ரிப்பீட் த ஃபர்ஸ்ட் டைம். நீங்க செகண்ட் டைம் போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி ஒண்ணு ப்ரெப் பண்ணலாமே தவிர, முதல் தடவை போல தானே தவிர, அது முதல் தடவை அல்ல. அதனால நமக்குள்ள நெறைய சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். இல்ல நம்ம கூட இருந்த பெர்சன் கூட சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். அந்த குழந்தைகள் வளர்ந்திருக்கலாம். வேற ஒரு நபர் அந்த படக ஓட்டிக்கிட்டு போகலாம். அந்த முறை தண்ணி கம்மியா இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் வாபி சாபி சொல்லி தருது. என்னன்னா, அக்செப்டன்ஸ். நமக்கு ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது, அதுக்கான கிடைக்கக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல, அது ஒரு முறை தான். மறுமுறை வரது வேணா போனஸா இருக்கலாம், வேற ஒரு வடிவத்துல இருக்கலாம், மனநிலையாக இருக்கலாம். ஆனா, அது ஒரு முறை தான். இங்க வரக்கூடிய எல்லா ஹாப்பினஸ்மே இட் கம்ஸ் வித் அ லாஸ். ஒரு சின்ன ஒரு இழப்போட தான் வருது. அதே மாதிரி இங்க வரக்கூடிய எல்லா லாஸுமே ஒரு கெயினோட தான் வருது. அப்போ நீங்க மிக சந்தோஷமாக இருந்தாலும், ஏதோ ஒரு துக்கத்தில் இருந்தாலும், அந்த தருணத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க. அந்த மாற்றம் இஸ் எ கிஃப்ட் அப்படிங்கிறது தான் இந்த வாபி சாபி சொல்லுது. அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே கூட்டிட்டு போகுது. நல்லா இருந்தீங்களா? நல்லா இருந்தீங்க. கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்க போகுது. இல்ல உங்களுக்கு வருத்தமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபரை விட்டு பிரிவதோ, இல்ல வந்து ஒரு இடத்தை விட்டு நகர்வதோ, மெய்யழகன்ல வந்து நான் போறேன், நான் போறேன் பாட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்ட விட்டு நம்ம நகர்ந்தாக வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னும்போது, ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட தான் அரவிந்த் சுவாமி வந்து கிளம்பி போவாங்க. ஆனா, அங்க சென்னைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, பல கிளிகளுக்கு சோறு போட்டுக்கிட்டு, நெறைய உயிரினங்கள வாழ வச்சுக்கிட்டு, தன்னோட வாழ்க்கைய அழகுபடுத்திக்கக்கூடிய தெம்பும், பக்குவம் நிச்சயமாக இருக்குது. ஸோ, இங்க எல்லா மனிதர்களுக்கும் வேறு ஏதோ ஒன்று வித்தியாசமாக ஒரு நல்ல அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கு. அது சந்தோஷமா இருக்கும்போது ஒரு சின்ன துக்கத்தோட வரலாம். துக்கமா இருக்கும்போது ஒரு சின்ன சந்தோஷத்தோட வரலாம். ஆனா, அந்தந்த நிலை அது ஒரு முறை தான். கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான புத்தகம் தான் இந்த வாபி சாபி. நீங்களும் படிச்சு பார்க்கலாம். இன்ஃபேக்ட் எனக்கு இக்கிகையை விட இது ரொம்ப பிடிக்கும். இக்கிகை வந்து நிறைய அனுபவங்கள் சார்ந்து இருக்கும். ஜப்பானிய மக்களுடைய தத்துவங்கள், வாழ்க்கை சார்ந்து இருக்கும். இது வந்து நம்மளுடைய இன்னர் செல்ஃப் இருக்கு இல்லையா? அதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு புத்தகமாக நான் இந்த வாபி சாபி புக்கை பார்க்குறேன். ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸுக்காக சில நபர்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல அவுட் ஆஃப் 10 நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை எப்படி ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இதில் 10ல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 9ல் வெரி ஹாப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. 8ல் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இருந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க கூட ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க எந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப ப்ரோக்ரெசிவ் ஆகுறாங்க, இம்ப்ரூவ் ஆகுறாங்க, அவங்க எப்படி பல ப்ராஜெக்ட்ஸ் அணுகுறாங்க, ஃபினான்ஷியலி அவங்கள எப்படி செக்யூர் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த சர்வே வந்து தொடர்ந்து எடுத்து தான். அப்போது அந்த நம்பர் 8 கொடுக்குறாங்கல்ல, ஹாப்பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, ஓகே ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கான காரணம் என்ன? ஒன் பர்சன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, மற்றவங்க வெரி ஹாப்பி, பட் ஒன்லி ஹாப்பி மேக்ஸ் இட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு சந்தேகம் வரும்ல. அப்போ அவங்க கொடுத்த பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி ஃபென்டாஸ்டிக், யூ டோன்ட் ஹாவ் டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு இம்ப்ரூவ் இல்லையா? ஸோ எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னத்தை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒன்றுத்தையும் இம்ப்ரூவ் பண்ண மாட்டாமல் அப்படியே சந்தோஷமாக ஓகே நான் சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு போயிடுவோம்ல. ஆனால் ஓகே நான் நல்லா இருக்கேன், பட் ஐ ஹேவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் தட் திஸ் இஸ் ஆல் லேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லாட் ஆஃப் எஃபர்ட் போடுறாங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த சர்வே சொல்லியிருந்தது. ஸோ சம்வேர் நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சில நேரங்களில் ஏன் அவனுக்கு என்னப்பா எந்த கவலையும் இல்லை சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி யாரையாவது பார்த்து நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ஷார்ட் ஆனவங்களுக்கு லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா தெரியாது. அப்படி ஷார்ட் ஆனவங்க அடுத்த நபர்களை டேக் கேர் பண்ணிக்க போகிறாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் சில
விஷயங்கள நான் சார்ட் பண்ணா, மேபி ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி ஹேப்பின்னு 10 அவுட் ஆஃப் 10 குடுக்கக்கூடிய நபர்கள நம்மளோட சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு ஆளா கூட இருக்கலாம். ஸோ, அதனால ஹேப்பினஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, டோன்ட் வரி. அவங்க தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆட்களா இந்த உலகத்துல இருக்காங்களாம். அதனால தான் மிகச்சிறந்த கதைகள் எல்லாமே மிக சோகமான, கடும் சவால்கள சந்திச்ச நபர்கள் கிட்ட இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அதனால லைஃப்ல எல்லாமே டேக்கிள் பண்ண முடியாம நெறைய அனுபவங்கள குடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க தான் நெறைய சக்சஸ்ஃபுல்லான, அழகான விஷயங்கள இந்த உலகத்துக்கு குடுக்க போறீங்களாம். சந்தோஷமா இருக்கணும்னு தானே எல்லாருக்கும் ஆசை இருக்கும். யாருக்கு தான் இருக்காது? டு பி கிரானிக்கலி ஹேப்பி. அதாவது எப்பவுமே நான் ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னா, ஒன் மஸ்ட் பி அப்சல்யூட்லி இடியாட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இன்னர் செல்ஃப்‌க்கான, அதாவது ஒரு செல்ஃப் அவேர்னஸ்க்கான நாலேட்ஜ வரவழைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணமும் இந்த புக்ல முன்னாடி குடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஃபியூனரலுக்கு நீங்க போறீங்க. நீங்க அந்த ஃபியூனரலுக்கு போகும்போது பயங்கர வலியோட தான் நீங்க அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. அங்க இருக்கக்கூடிய நபர்கள பார்த்துருப்பீங்க. அந்த சோகம் உங்கள வந்து ரொம்ப மனச அழுத்தியிருக்கும். அன்னைக்கு தான் நம்ம அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண நல்ல நல்ல நேரங்கள் எல்லாத்தையும் நெனச்சு பார்ப்போம். பட் அது முடிஞ்ச டைம்க்கு அப்புறமா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளே வந்து நமக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு பீஸ்க்கு வந்திருப்போம். இந்த நபர் ஒரு வேள உயிரோட இருந்து இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு, இல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணத விட, ஒரு அமைதியான ஒரு இறப்ப தான் இவங்க தேடி போயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம காரணங்கள தேடுவோம். இது நிதர்சனம். இவங்க இந்த மாரி வந்தவங்க எல்லாரும் இங்க தங்கிட போறதில்ல. போகக்கூடிய ஒரு நிதர்சனம் தான். அதனால இந்த சென்றவருக்காக வருத்தப்படுறேன். பட் சேஞ்ச் ஆகும்ல. நாளைக்கு எனக்கு லைஃப் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, மறுபடியும் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வீடெல்லாம் கூட்டி, கழுவி, அடுத்த நாள் பசி வரும், சாப்பிடணும். நமக்கு தேவையான சில விஷயங்கள் வரும். ஒரு நகைச்சுவை பார்த்தா சிரிப்பு வரும். நல்ல நண்பர்கள பார்க்கணும்னு போவோம். நம்ம நல்லா மறுபடியும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் போறோம். இப்படி எல்லா விஷயங்களும் இயல்பு தானே அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவோம். ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து என்ன கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்செப்டன்ஸ கொண்டு வருதுல்ல. அந்த மாதிரி ஒரு செல்ஃப் அவேர்னஸ கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க டோட்டலி ஒரு இடியட்டா தான் இருந்தீங்கன்னா, அந்த சூழ்நிலைய அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு. இதுக்கு நான் சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்றேனே. அ ஏற்கனவே வந்து இது நெறைய பேசியிருக்கோம். பட் ஸ்டில் ஐ வுட் லைக் டு ரிமெம்பர். இந்த இறப்பு வீடுகள்ல ஆடக்கூடிய பழக்கம் எங்கேருந்து வந்தது அப்படின்றத யோசிச்சு பார்த்தா, அ இது என்ன கல்ச்சர் அப்படின்னு தோணும். இன்ஃபேக்ட் இப்போ சமீபமா கூட ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவி வந்து அந்த ஃபியூனரல்ல பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. பட் அவங்க அதுவரைக்குமே வந்து துக்கத்துல பார்த்த மனிதர்கள் எல்லாருமே அவங்கள கூட்டிட்டு போகும்போது, அவங்க ஆடினத பார்த்து நெறைய கமெண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. என்ன இப்படி ஆடுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி நெறைய கமெண்ட் குடுத்திருந்தாங்க. பட் இந்த உலகத்துல நீங்க நெறைய இன்னைக்கு வரைக்கும் சரி, இறந்தவர்களின் உடலை ஊர்வலமாக எடுத்துட்டு போகும்போது, ஆடக்கூடிய பழக்கம்ங்கிறது இருக்கு. ஆனா இவங்களுக்கு யார் ஆடணுங்கிறதுல தான் ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. இது கொண்டாட்டம் அல்ல. மனவலியை ஆர்டிஸ்டிக்காக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு நம்மளுடைய கலாச்சாரத்துல நிச்சயமாக இருக்கு. நீங்க யாராவது சிந்திச்சிருப்பாங்களா? ஒருத்தவங்க நம்மள விட்டு கிளம்பி போற நேரத்துல ஆடலாம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தையும், ஒரு பண்பையும் நம்ம இவ்ளோ நாளா எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்கோம். அதுதான் சொல்வேன். டு பி கிரானிக்கலி ஹேப்பி, யூ ஹேவ் டு பி அப்சல்யூட்லி இடியாட்டிக். ஸோ இது சந்தோஷத்துல வந்த வெளிப்பாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல. இது அக்செப்டன்ஸ்ல வரக்கூடிய ஒரு நிலையான மனநிலை. அதத்தான் இவங்க சொல்றது இந்த ஹேப்பி, வெரி ஹேப்பி, எக்ஸ்ட்ரீம்லி ஹேப்பிக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். நம்ம எல்லாரும் ஒரு டைம்ல உடல்நிலை சரியில்லாத ஒரு நபரை எவ்வளோ நாள் பார்த்துப்போம் பாருங்க. ஆனா அவங்களுடைய வலிக்கும், வேதனைக்கும் விடை கொடுக்கும் பொழுது, அந்த ஒரு உடல், ஆன்மா நிச்சயமாக நல்லா இருக்கட்டும். நமக்கு இழப்பு தான். ஸ்டில் அவங்க சஃபர் பண்ணி நம்ம கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம்ல. அந்த அக்செப்டன்ஸ தான் இவங்க சொல்றாங்க. இயற்கை என்ன ஒரு விஷயத்த உங்க கையில கொடுக்குதோ, அத அப்படியே எடுத்துக்கோங்க. அதில் சந்தோஷமும், துக்கமும் சமமாகத்தான் இருக்கும். அப்படின்றத இந்த வாபி சாபி நமக்கு சொல்லுது. எனக்கு வந்து இத படிக்க படிக்க, ஐயோ! நம்ம வந்து ஓவரா தெளிஞ்சிருவோமோ, ஓவரா ஞானம் ஆயிடுமோ அப்படிங்கிற மாரி ஒரு உணர்வு தான் இந்த புக்கு குடுத்துச்சு. நெறைய விஷயங்கள் அழகாக இருக்கு. இன்னைக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட காதுகளுக்கு இத கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் ஒரு ஃபோட்டோகிராஃப் எக்ஸாம்பிளே நான் சொல்றேனே. நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்ம பார்த்து பார்த்து சேர்த்து வைக்கக்கூடிய பிக்சர்ஸ், ரீல்ஸ் இதுலலாம் வந்து ஃபில்டர்ஸ் கூட போட்டுருக்கலாம். பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கலாம். பூக்கள் எப்படி இருக்கு, நதி இப்படி இருக்கு. இன்னைக்கு வந்து அது ஏஐயான்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம பார்த்துடுறோம். அப்படி பார்த்து நம்ம சேவ் பண்ணி வைக்கக்கூடிய இடம் வந்து, ஆஹா! இந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க ஒரு காட்டுக்கு போய் இறங்குறீங்க. அது ஒரு குளிர்காலத்திலயோ, இல்ல வந்து ஒரு சம்மர்லயோ நீங்க போற நேரத்துல
அந்த பிக்சர் எடுக்கப்பட்ட நேரத்தின் போது இல்லாத மாதிரி, அதாவது மேலோட்டமாக எடுக்கப்பட்ட புகைப்படம் வந்து ஒரு காட்டுக்குள்ளேயும் இதே கலரில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நம்ம போய் இறங்கினோம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நமக்கு அது ஏமாற்றத்தை தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது பச்சை பசேல்னு பலவிதமான க்ரீன் இருக்குது, பலவிதமான கலர்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் அதே கலரில் நம்ம பார்த்தது மாதிரியே அன்று இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தான். இப்போ நீங்கள் ஒரு இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க, அங்கே பார்க்கலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அன்றைக்குன்னு பார்த்து சில காரணங்களால அந்த இடத்துல இருக்கக்கூடிய செடிகளையோ இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்நிலையோ கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தானே இருக்கும். அதுதான் இந்த வாவி சாவியில் சொல்கிறாங்க. எல்லாம் பாருங்க, ஆசைப்படுங்க. ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த இமேஜினேஷன் உங்களோட கண்களில், உங்களோட எண்ணத்தில் வேறு ஒரு வண்ணத்தை தீட்டி உங்களுக்கு வந்து ஒரு கலர் பிளைண்ட்னஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வச்சிடாதீங்க. ஜஸ்ட் பி ஓப்பன். இஃப் பர்ஃபெக்ஷன் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ், டெஃபினட்டாக சொல்கிறேன் நீங்கள் ஏமாற்றம் அடைய போகிறீங்க அப்படின்றது ரொம்ப அழகாக இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதுக்காக ஆசைப்படணும்னு கேட்டிங்கன்னா, அக்செப்டிங் இம்பர்ஃபெக்ஷன். இங்கே எல்லாமே இம்பர்ஃபெக்ட் தான். நீங்கள் தோண்டி எடுக்கிற தங்கத்தில் இருந்து, கிறிஸ்டல்ல இருந்து, நீங்கள் கொண்டாடக்கூடிய எதுவாக இருக்கட்டுமே அது வந்து ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு வடிவத்திலிருந்து தான் நாம் கொண்டாடக்கூடிய வடிவத்திற்கு மாறி இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன ஆஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பர்ஃபெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்க நினச்சோன்னா அதுலேருந்து ஒரு மிகச்சிறந்த ஜுவல்லை வந்து நம்மளால் உருவாக்க முடியும்னு. இந்த புக்கில் கூட ஒரு இடத்துல ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. உன்னோட இதயத்தை என்னுடைய உள்ளங்கையில் வையேன், அது ஒரு கிறிஸ்டல் ஜுவல் போல் நான் பாதுகாக்கிறேன், அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நான் ரசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் ஒன்று இருக்கும். இதயத்தை கையில் வச்சு எப்படி கிறிஸ்டல் ஜுவல் போல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இதயம் இதையெல்லாம் தாண்டி வந்திருக்குது. அந்த இதயம் பல காயங்களை தாண்டி வந்திருக்கும், பல தடைகளை தாண்டி வந்திருக்கும், பல அவச்சொல்களை தாண்டி வந்திருக்கும், பல கண்ணீர், பல பிட்ரேயல், நிறைய சந்தோஷம், நிறைய அழகான மெமரிஸ், நிறைய நிறைய என்ன சொல்கிறது, நம்ம லைஃப்பில் எத்தனையோ கதைகள், எத்தனையோ மனிதர்களின் ரகசியங்கள், இப்படி தன்னுடைய ரகசியங்கள்னு எல்லாத்தையும் கடந்து ஆழ புதைந்து இன்றைக்கும் நான் உனக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதயத்தை ஒரு நிமிஷம் என் கையில் வையேன், என் உள்ள கையில் வையேன், நான் பார்த்துட்டு இது எவ்வளோ அழகான பாதுகாப்பான பொக்கிஷங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு வேர்ஸ் இருக்கும். அது படிக்கும்போது எனக்கு புரியல. சில நேரங்களில் எழுத்தாளர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னு இல்லை, எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து அது கூட சேர்த்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன். மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு எனக்கு புரிந்ததை நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5-6 பக்கங்களாக தான் இருக்கும். அப்போ இந்த புத்தகம் முழுக்க எப்படி இருக்கும் படித்து பாருங்கள். வாபி சாபி. தோஷிலான்னு பேர் வச்சதுனால ஜப்பான் கதையாக்கு இதை தேடி படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருந்தது, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ப்ளீஸ் பாருங்கள், கேளுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு அழகான பாட்காஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு என்னென்னா, இந்த ஆடியோ பாட்காஸ்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க, இல்லை வீடியோ பாட்காஸ்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் இந்த பாட்காஸ்ட் உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. TOSHILA toshila@helloFM.in அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனால் நான் தான் ரொம்ப நாள் HelloFMல இல்லையே, ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ toshitalks@gmail.com, TOSHITALKS toshitalks@gmail.com. இதுக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். அண்ட் ஃபேஸ்புக்கில் RJ Toshila அப்படின்னு என்னோட பேஜ் இருக்குது, டோஷி டாக்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் டோஷிலா உமாசங்கர்னு ஒரு பேஜ் இருக்குது. இது ரெண்டுமே நான் தான் வச்சுருக்கேன், ரெண்டுத்துக்கும் நான் தான் ஓனர். ஓகேவா? அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் டோஷி டாக்ஸ்னு இன்ஸ்டாகிராம் ஐடி, டோஷிலா பாட்காஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா இடத்துலையும் நாங்கள் அவைலபிளாக இருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.